அதிமுக எதிர்காலம் என்ன ஆகும்? அதிமுக என்கிற அந்த வலிமையான கட்சி பலம் இழப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இதெல்லாம் கேள்விக்குறி. காரணம் பாரதிய ஜனதாவின் வலதுசாரி சித்தாந்தம் பெரும்பாலும் தமிழ்நாட்டு அரசியல் சித்தாந்தங்களுக்கு முரணானது. திராவிட மனப்பான்மையுடன் இருப்பவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள். திராவிட மனப்பான்மை என்றால் என்ன? சமூக நீதிக்கு ஆதரவான மனப்பான்மை, இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான மனப்பான்மை, நீட்டுத் தேர்வுக்கு எதிரான மனப்பான்மை, பெண்கள் உரிமைக்கு ஆதரவான மனப்பான்மை, பெண் கல்விக்கான மனப்பான்மை, கைம்பெண் மறுமண திட்டத்திற்கான மனப்பான்மை, இப்படி எல்லா சமூக சீர்திருத்தங்களும் திராவிட சிந்தனையிலிருந்து வந்தவைதான். திராவிட மனப்பான்மை என்று தமிழ்நாட்டுக்கு பொதுவான மனப்பான்மை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்கிற சொல்லை தன்னுள் சேர்த்துக் கொள்ளாத கட்சியே இல்லை தேமுதிக. எனவே திராவிட மனப்பான்மை என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது அது தமிழ்நாட்டை எள்ளி நகையாடுவதற்கு சமம். தவறான பார்வை.